அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக 2026 ஆண்டிற்கு கர்த்தர் நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அருளி இருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவ பிள்ளைகளே, நாம் ஏன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் ஏன் சொல்லுகிறது என்பதை கடந்த 2 வாரங்களாக பார்த்து வருகிறோம். எப்படி கர்த்தருடைய ஒளி நமக்குள் வந்துவிட்டது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இப்பொழுது கர்த்தருடைய மகிமை பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டதன் மூலம் கர்த்தருடைய மகிமை நம்மேல் என்ன செய்து விட்டது? உதித்து விட்டது. ஆதலால் தான் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ பரிசுத்தாவின் வல்லமையிலே நான் உனக்கு அருளி இருக்கிற அந்த வேத வசனங்களின் மூலமாக நீ எழும்பி எனது பிரகாசி. நீ உனக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை உன்னுடைய வார்த்தையினாலே, கிரியைகள்னாலே பிறருக்கு என்ன செய்? உன்னுடைய நற்கிரியைகள் மூலம் வெளிப்படுத்து, நற்வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். பாருங்க, எழும்பி கர்த்தருக்காய் பிரகாசிக்கும்படியாக, அவருக்காக வாழும்படியாக கர்த்தர் நம்ம இந்த வசனத்தின் மூலம் என்ன செய்கிறார்? நமக்கு கட்டளை கொடுக்கிறார். பாருங்க, ஏன் இந்த கட்டளையை கொடுக்கிறாரு பாருங்க. அதை 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாருங்க, 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்கும்படியாக நம்மை அழைக்கிறார் என்பதை இங்கே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வாழுகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கிறது என்பதை பற்றி இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. பாருங்க, நாம் வாழுகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கிறதா? இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மூடிக்கொண்டிருக்கிற நாட்களை நம்ம என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் செல்ல செல்ல நாம் செய்தித்தாள்லையும் சரி, தொலைக்காட்சியிலையும் சரி, இந்த உலகத்துக்கு அடுத்த செய்திகளை கேட்கும்போது எப்படி பாவம் எங்கும், பூமி எங்கும் பெருகிக்கொண்டே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டே வருகிறோம். மனிதன் இன்னைக்கு பலவிதமான பாவங்களுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகள், தன்னுடைய கண்களின் இச்சைகளின்படி வாழ்ந்து பாருங்க, இன்னைக்கு மனுஷன் கர்த்தருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் மாறாக வாழுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை தான் இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? செய்கிறவனாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். இதனால் பாருங்க, இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறதாம், இருள் ஜனங்களை என்ன செய்கிறதாம்? மூடிக்கொண்டிருக்கிறதாம். பாருங்க, அப்போ இதன் நிமித்தமாக தான் தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை எழும்பி என்ன செய்கிறார்? பிரகாசிக்க சொல்றார். ஏன்னா இருள் ஒருவேளை பாருங்க பூமியை மூடினாலும் கர்த்தர் நம்மேல் என்ன செய்கிறாராம்? உதிக்கிறாராம். அவருடைய மகிமை நம்மேல் என்ன செய்கிறதாம்? காணப்படுகிறதாம். நாம்
நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையினாலே நாம் பரிசுத்தாவினால் வழி நடத்தப்பட்டு நாம் தேவனுடைய வார்த்தைகளை படி பேசுகிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, நடக்கிறவர்களாக நாம் மாறும்போது என்ன ஆகுது பாருங்க, கர்த்தருடைய மகிமை நம்மையில் என்ன செய்யப்படுகிறது, காணப்பட ஆரம்பிக்குது. காணப்பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுமா பாருங்க, வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இப்ப ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக நாம் எழும்பி பிரகாசிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க, இருளில் வாழுகிற ஜனங்கள் என்ன செய்வார்களா, நம்மேல் உதித்திருக்கிற அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை கண்டு என்ன செய்வார்களா, அவர்கள் பாருங்க கர்த்தர் பக்கமாய் என்ன செய்வார்கள், நடந்து என்ன செய்வார்கள், வருவார்கள். நம்மேலிருந்து வெளிப்படுகிற, நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்த்து அவர்களும் இந்த வெளிச்சத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்திலே உணர்த்தப்பட்டு அவர்களும் என்ன செய்வார்கள், இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு, இந்த வெளிச்சமாகிய இயேசுவின் இடத்திற்கு நடந்து வருவார்கள் சொல்லி கர்த்தர் இங்க என்ன செய்கிறார், பேசுகிறார் பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இதற்காக தான் கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்கிறார், வாழச் சொல்லுகிறார் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த நாம் வாழுகிற இந்த நாட்களிலே உலகத்தார் எப்படி வாழுகிறார்கள் என்பதை வேதம் எளிமையாக சொல்லுகிறது பாருங்க. வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் இப்பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்த வசனம், இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தார் எப்படி வாழுகிறார்கள், நாம் வாழுகிற காலங்களிலே உலகத்தார் எப்படி வாழுகிறார்கள் என்பதை வேதம் அழகாக சொல்லுது பாருங்க. இன்னைக்கு உலகத்தார் எப்படி வாழுகிறார்கள் பாருங்க, சகலவிதமான விபச்சார அசுத்த பாவங்களிலே வாழுகிறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் பாருங்க, வேசித்தனத்துக்கு அடுத்த பாவ செயல்கள், விபச்சாரத்துக்கு அடுத்த பாவ செயல்கள், இதையெல்லாம் நாம் அதிகமாக இன்னைக்கு என்ன செய்கிறோம், கேள்விப்படுகிறோம். குறிப்பாக நாம் வாழுகிற இந்த காலங்களிலே இந்த ஓரினை சேர்க்கை பாவம் எல்லாம் சமுதாயத்தில் ரொம்ப பெருகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படியாக ஜனங்கள் ஒரு பக்கம் தங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அசுத்தத்திலே வாழுகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் என்ன செய்கிறாங்களா, பொருளாசைக்காரர்களாக இருந்து பொருளாசைக்கு அடிமைப்பட்டு பாருங்க அந்த பாவத்திலே வாழுகிறவர்களாக இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எங்கு பார்த்தாலும் பணம் தான் மனுஷனுடைய நடக்கையை என்ன செய்கிறது, தீர்மானிக்கிறது பாருங்க. இன்னைக்கு அதனாலதான் பாருங்க, இந்த பொருளாசை பாவத்தை வேதம் எப்படி அழைக்குது, விக்கிரக ஆராதனை என்னும் பாவம்னே என்ன செய்து அழைக்குது பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில நேரத்துல வேலை செய்கிறவர்கள், அரசாங்கத்துல வேலை செய்கிறவர்கள் எல்லாம் அநீதியான கூலி பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு வேலை நடக்குன்னாலும் பாருங்க, அநீதியான கூலி பெற்றுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிலர் செய்கிறதை நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம். அவர்களுக்கு பணம் தான் என்னது முக்கியம். அந்த மாதிரி சில நேரத்தில் பார்க்கிறோம், சில முதலாளிகள் சில நிறுவனத்தை வைத்து நடத்துகிறவர்களாக இருக்கலாம், சிறிய தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், பெரிய தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் அப்படி தொழில் செய்கிறவங்க முதலாளிகள்
பணம் சம்பாதிக்கிறதா ரொம்ப முக்கியம் நினைக்கும் போது என்ன ஆகுறது, தங்களுக்கு கீழ் வேலை செய்கிற பணியாளர்களை மனுஷனாவே என்ன செய்யறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. அவங்கள வந்து ஒரு 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 மிஷினை போல தான் என்ன செய்யறாங்க, கருதுகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய லீவை கொடுக்கறதில்ல. வேலை ஸ்தலத்தில் அவர்களுக்கு பாருங்க உரிய மரியாதை கொடுக்கப்படுவதில்லை. பாருங்க அவர்களை இரவு பகல வேலை வாங்குறதுல தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. மனுஷனுக்குரிய மரியாதையே, மனுஷனுக்குரிய மதிப்பே இல்லாமல் இன்னைக்கு என்ன செய்து போயிடுது. ஏன்? பொருளாசை, பண ஆசை ஒரு மனுஷனை ஆதிக்கம் செய்யும் போது பாருங்க அது வேலை ஸ்தலங்களை எப்படி மாற்றுகிறது. நாம் பழைய ஏற்பாட்டில் யாத்திரா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எப்படி பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை வேலை என்னும் அந்த நுகத்தடியை அவங்க மேல சுமத்தி அவர்களை மிகவும் அதிகமாய் வேலை வாங்கி இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து கசந்து போற அளவுக்கு அவங்கள வேலை என்னும் நுகத்தடியை அவங்க மேல சுமத்தி அவங்க வாழ்க்கையை மிகவும் பரிதாபமாக்குகிறதை நாம் யாத்திரா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அநேக வேலை ஸ்தலங்கள் அப்படிதான் என்ன செய்து மாறிக்கிட்டு வருது. வேலை ஸ்தலம் முன்னாடிலாம் 8-10 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இப்போல்லாம் பாருங்க வேலை நேரங்கள் நீண்டு கொண்டே போகிறது. 12 மணி நேரம், 14 மணி நேரம். ஏன்? இன்னைக்கு மனுஷனை எது ஆதிக்கம் செய்கிறது? பண ஆசை என்னும் பாவம் தான். பாரு, பொருளாசை என்னும் பாவம் தான் மனுஷனை வழி நடத்துகிறது. அதனால தான் இன்னைக்கு பாருங்க இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஏதோ காலையில் எழுந்தோம், போனோம், வந்தோம், தூங்கணும், எதுக்கு வாழ்கிறோன்னே அர்த்தம் இல்லாமல் இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது. ஏன்? இன்னைக்கு சமுதாயம் இந்த பொருள் ஆசை என்னும் பாவத்துக்கு மிகவும் அடிமைப்பட்டு போய்கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நம்ம என்ன செய்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட இருளான காலத்துல தான் பாருங்க இன்றைக்கு நாம் வாழுகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு இருளான உலகத்துல தான் கர்த்தர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யறாரு, பிரகாசிக்க சொல்றாரு. பாருங்க இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் பின்பு இப்போ 8வது வசனத்துக்கு வருவோம். பாருங்க 8வது வசனம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு உலகத்துலதான் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், வாழ வைத்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் பொருளாசைக்கு அடிமைப்பட்டிருக்கிற அந்த உலகத்துலதான் வாழ்றோம். சில நேரங்கள் அப்படிப்பட்ட ஸ்தலங்கள்ல தான் வேலை பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எங்கு பார்த்தாலும் அசுத்த பேச்சுகளும் பார்வைகளும் அப்படிப்பட்ட பாவங்களும் விபச்சார வேசித்தன பாவங்கள் நிறைந்த ஒரு உலகத்துல தான் வாழ்றோம். அப்போ இப்படிப்பட்ட உலகத்துல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள். எப்படிங்கிறத சொல்றாரு பாருங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் என்ன செய்யட்டும், விளங்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சகல நற்குணத்தினால் நீ என்ன பண்ணு, கிறிஸ்துவை வெளிப்படுத்து. கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நீ பணி செய்கிற இடத்துல என்ன செய், பிரகாசிக்க செய். சிலர் பாருங்க வேலையை அநீதியான கூலியை சம்பாதிப்பதற்கு ஒரு வழியாக பயன்படுத்துறாங்க. ஆனா கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு, வேலையை அப்படி அணுகாத, வேலையை எப்படி அணுகு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்க. அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கனால பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள் வேலையை எப்படி அணுகிறார்கள், வேலை என்பது பிறருக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பா இருக்கிறது என்றுதான் தேவனுடைய ஜனங்கள் வேலையை என்ன செய்யணும், அணுக வேண்டும். பாருங்க வாசிக்கலாம் பாருங்க. இதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல வேலையை குறித்து அழகா வேதம் சொல்லுது பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்.
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேலையை எப்படி செய்யணுமா வசனம் சொல்லுது பாருங்க, திருடுகிறவன் இனி திருடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு அநேகர் வேலையை பாருங்க இன்றைக்கு தங்களுக்கு லாபத்தை கொண்டு வருவதற்காக பாருங்க சுயநலமாய் தான் இன்னைக்கு வேலையை என்ன செய்றாங்க, அணுகுறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அநீதியான விதத்தில் வேலையை அணுகாத, சுயநலமான விதத்தில் வேலையை என்ன செய்யாத, அணுகாத. வேலையை எப்படி அணுகு? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குறைச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலையை செய்ய எனது பிரயாசப்படுகிறான். அப்போ எதற்காக வேலை செய்யணுமா பாருங்க, இன்னைக்கு வாழ்க்கையில பல குறைவுள்ள மனுக்குலத்தில் வாழ்கிறோம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களை டீச்சராக அழைச்சிருக்கலாம். அப்போ யோசித்து பாருங்க, உங்களிடத்தில் கர்த்தர் மாணவர்களை கொடுத்துருக்கிறார். எதற்காக கொடுத்துருக்கிறாரு? அநேக மாணவர்கள் இன்னைக்கு பாருங்க சிறு வயதிலேயே இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், சிறு வயதிலேயே இன்னைக்கு பிள்ளைகள் பள்ளி பருவத்திலேயே தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்படுகிறதை பார்க்கிறோம். பல பிள்ளைகள் வழி தெரியாமல் நடக்கிறதை பார்க்கிறோம். அப்போ யோசித்து பாருங்க, எதற்காக டீச்சர் வேலையை கொடுத்துருக்காரு? ஏதோ சும்மா டீச்சர் வேலை கொடுத்தாச்சு, அதனால எல்லா பாடத்தையும் எடுத்து முடிச்சிடணும், கேட்டால் வெளியில் எல்லா லெசனையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், டெஸ்ட் எல்லாம் நடத்திட்டேன் அப்படின்னு சும்மா ஏதோ வேலை செய்தேன் என்று காட்டுறதுக்காக அந்த வேலையை கர்த்தர் என்ன செய்யலை, கொடுக்கல. அங்கே அந்த மாணவர்கள் பல தேவைகளோடு என்ன செய்யறாங்க, வந்திருக்காங்க. அப்போது எப்படி வேலை செய்யணுமா, அந்த குறைச்சலோடு வருகிற அந்த மாணவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இப்படியாக கிறிஸ்துவின் அன்போடு நீங்கள் அங்கே அந்த வேலையை செய்யும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். மாணவர்களை போட்டு வார்த்தைகளால் வெறும் ஏசி அவங்க பலவீனப்படுத்துறதில்லை. எந்த இடத்துல திருத்தணுமோ அங்கே திருத்தணும். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி ஃபெயிலாகிற மாணவர்களை கூட நீ நல்லா படிப்பப்பா அப்படின்னு உற்சாகப்படுத்தி இப்படியாக நன்மை செய்யும்படி தான் அந்த வேலையை என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்போது இப்படி தான் வேலை என்ன செய்ய வேண்டும், அணுக வேண்டும். பாருங்க, இதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறார், வேலைகளை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அநீதியான கூலியை சம்பாதிக்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்யலை, கர்த்தர் வேலையை என்ன செய்யலை, கொடுக்கல. லஞ்சம் வாங்கி வருகிற ஜனங்களை வேதனைப்படுத்துறதுக்காக கர்த்தர் என்ன செய்யலை, வேலையை என்ன செய்யலை, கொடுக்கல. இல்லை, வருகிற மக்களுக்கு நன்மை அடையும்படி வேலை செய்யும்படி தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வேலையை கொடுத்துருக்கிறாரு. அதனால கர்த்தர் நீங்கள் நம்மளை என்ன சொல்றாரு, நம்மை சுற்றி ஒருவேளை ஜனங்கள் பாருங்க சுயநலமாய் வாழலாம், சுயநலமாக வேலையை அணுகலாம். ஆனால் நம்ம வேலை எப்படி அணுகணும், பிறருக்கு நன்மை செய்யும்படி எனக்கு இதை கர்த்தர் கொடுத்துருக்காருன்னு சொல்லி கர்த்தரை நம்முடைய வேலையின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி பாருங்க, அதுல நம்ம எளிமை பிரகாசிக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்யறார், அழைக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிதான் பாருங்க தானியேல் வாழ்ந்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க, நம்ம எல்லாரும் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு போகலாம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு செல்லலாம். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இப்பொழுது 17வது வசனத்துக்கு செல்லுவோம். பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தானியேல் இளம் வயதிலேயே அவரோட வாழ்க்கையில் ஒரு சோகமான சம்பவம் நடக்குது. தானியேல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல அந்தஸ்து நிறைந்த குடும்ப பின்னணியில் யூதேயா தேசத்திலே அந்த எருசலேம் பட்டணத்தில் என்ன செய்கிறார், வாழ்ந்து வருகிறார். ஆனால் பாருங்க, அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால பாருங்க, பாபிலோன்லேருந்து நேபுகாத் நேச்சார் எருசலேம் பட்டணத்தின் மேல் படையெடுத்து அநேகரை என்ன செய்கிறாரு, அடிமையாக பிடித்து கொண்டு போய் விடுகிறார். அப்படி எருசலேமிலிருந்து பாருங்க அடிமையாக பாபிலோனுக்கு
தன்னுடைய இள வயதிலேயே, தன்னுடைய வாலிப வயதிலேயே பாருங்க அடிமையாக கொண்டு போகப்பட்டவர் தான் யாரு? இந்த தானியேல். அப்போ யோசிச்சு பாருங்க, இள வயதிலேயே ஒரு ஒரு ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியத்தை தன்னோட வாழ்க்கையில என்ன செய்யறார்? எதிர்கொள்கிறார். அப்போ இப்படிப்பட்டவர் என்ன பண்ணியிருக்கலாம்? பாபிலோனுக்கு போன உடனே பாருங்க கர்த்தர் பேர்ல கசப்பா இருந்திருக்கலாம். கர்த்தர் என்ன ஏன் இப்படி சோதிச்சாரு? ஏன் கர்த்தர் எனக்கு இப்படி இந்த தீமை வரும்படி ஏன் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தருக்கு விரோதமா அவருடைய முன்னோர்களைப் போல இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, இந்த தானியேலோட முன்னோர்கள் வனாந்தரத்துல கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்து என்ன செய்தாங்க? பாவம் பண்ணாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, தானியேல் அவர்களை போல இல்லை. அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அவர் பாருங்க பாபிலோன்ல போய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எப்படி எழும்பி பிரகாசிக்கிறாரு பாருங்க. இங்கே தானியேல் 1 வசனத்துல கர்த்தர் தானியேலுக்கு ஒரு வரத்தை கொடுத்திருந்தாரா? என்னதான் பாருங்க, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார்னு வேதம் சொல்லுது. அப்போ தானியேலுக்கு கர்த்தர் ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அதனுடைய அர்த்தத்தை அறியத்தக்க அறிவுள்ளவனாக கர்த்தர் தானியேலை என்ன செய்திருந்தாரு? அபிஷேகிச்சிருந்தார். அது நிமித்தம் பாருங்க, இப்போ தானியேல் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வரத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்து வருது பாருங்க. தானியேல் 2 நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தினால நேபுகாத் நேச்சார் ரொம்ப பாதிக்கப்பட்டு தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள மந்திரவாதிகள் ஞானிகள் எல்லாம் அழைச்சி அந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நீங்க சொல்லுங்க, சொல்லலைன்னா உங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன்னு சொல்லி எச்சரிக்கிறார் பாருங்க. அப்போ யாராலையும் அதை சொல்ல முடியலன்னு ராஜா தன்னுடைய படைத்தலைவனை அனுப்பி எல்லாரையும் கொல்றதுக்கு உத்தரவு போடுறாரு. அப்போ அதை அறிந்து கொண்டு பாருங்க தானியேல் என்ன செய்கிறாரு? அந்த அந்த ஞானிகளை கொல்லும்படி அந்த நேபுகாத் நேச்சார் அனுப்பின அந்த அந்த பொறுப்புள்ள அதிகாரிகிட்ட பேசி, நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ராஜாவுடைய சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்றேன்னு சொல்லி அனுப்பி பாருங்க. அவர் போய் கர்த்தரோட சமூகத்துல போய் என்ன செய்யறார்? ஜெபிக்கிறார். ஜெபித்து, கர்த்தாவே நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க? மறைபொருளை என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோட போய் சேர்ந்து ஜோமுனுகிறார். கர்த்தர் அவருக்கு என்ன செய்கிறார்? மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தினோன்னு பாருங்க, இப்போ தானியேல் என்ன செய்கிறாரு? போய் ராஜாவினிடத்தில் போய் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்ல போறாரு பாருங்க. வாசிக்கலாம். தானியேல் 2 இப்போ 26 வசனம் 28 வசனம் வாசிக்கலாம். ராஜா பெல்தசாசார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் பாருங்க, இங்கே தானியேல் பாருங்க, கர்த்தர் தனக்கு ஒரு வரத்தை கொடுத்தவுடன் பாருங்க, அந்த வரத்தை பாருங்க தனக்குத்தானே வைத்து கொள்ளாம பாருங்க தன்னோடு நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யத்தில் பணி செய்த ஞானிகளோட உயிருக்கெல்லாம் ஆபத்து வருது, தன்னுடைய உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி உணர்ந்தவுடன் பாருங்க அவர் கர்த்தருடைய சமூகத்துல போய், கர்த்தாவே நீங்க மறைபொருளை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டு கர்த்தரிடத்துல இருந்து அந்த நேபுகாத் நேச்சாரோடைய சொப்பனத்தை அதனோட அர்த்தத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு பாருங்க போய் நேபுகாத் நேச்சாருக்கு அந்த காரியத்தை என்ன செய்யறார்? போய் வெளிப்படுத்துகிறார். அப்போ யோசித்து பாருங்க, தானியேல் இப்போ இந்த காரியம் தானியோட வாழ்க்கையில் நடக்கும்போது இன்னொரு வயசு ரொம்ப குறைவுதான், ஒரு 20 வயசு கிட்ட தான் இருந்திருக்கும். இளம் வயதிலேயே பாருங்க அவர் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த வரத்திலே எழும்பி பிரகாசிக்கிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்க. எழும்பி பிரகாசிச்சு அதன் மூலம் பாருங்க அன்னைக்கு ராஜா
தனக்கு ஏற்பட்ட சொப்பனத்தின் மூலம் கலங்கி போய் இருக்கிறாரு. அவருக்கு போய் அதனுடைய அந்த சொப்பனத்தை அர்த்தத்தையும் சொன்னவுடன் பாருங்க, ராஜாவுடைய இருள் நீங்கி அவர் தேவனை எப்படி மகிமைப்படுத்துறாரு பாருங்க. இப்போ அதே தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாவுக்கு ஆண்டவரும் மறைபொருட்களை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான். பாருங்க, இங்கே தானியேல் எழும்பி பிரகாசித்தவுடன் ஒரு பாருங்க, விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்த நேபுகாத்நேச்சார் அன்றைக்கு வானத்தையும் பூமியும் படைத்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன செய்யப்பட்டது, ஏற்பட்டது. பாருங்க, ஒரு தானியேல், ஒரு வாலிபன் எழும்பி பிரகாசித்ததுனால அன்றைக்கு உலகத்திலேயே மிகுந்த வல்லமையுள்ள ராஜாவாய் விளங்கின, மிகப்பெரிய ராஜாவாய் விளங்கின இந்த நேபுகாத்நேச்சாரே ஜீவனுள்ள தேவனை அறியும்படி வழி திறந்தது. தேவ பிள்ளைகளே, நீங்களும் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகளை இப்படியாக எடுத்து பாருங்க, நீங்க கர்த்தரோட நாம மகிமைக்காக நீங்க பயன்படுத்தி இப்படியாக எழும்பி பிரகாசித்து பிறருக்கு நன்மை செய்யும் போது பாருங்க, இருளில் உள்ள அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் அறிந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பாருங்க. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நாளிலே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு ஏன் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ இருள் பூமியையும் இருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிற காலத்துல வாழுகிறோம்ப்பா. இப்படிப்பட்ட காலத்துல நீர் எங்களை ஆண்டவரை ரட்சித்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர். ஆதலால் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை எதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. தங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகள் எல்லாமே எதற்குன்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து இந்த நாட்களிலே அந்த தாளந்துகளை கொண்டு, வரங்களை கொண்டு ஆண்டவரை பிறருக்கு நன்மை செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. தங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை அது அநீதியின் கூலியை சம்பாதிப்பதற்காக அல்ல, அது பிறருக்கு நன்மை செய்யும்படிக்கு தான் கர்த்தர் இதை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பிறருக்கு நன்மை செய்யும்படியாக பணி செய்ய உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை மாற்றி அருளுங்க. அதன் மூலம் உடைய பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கிற மூலம் இருளில் இருக்கிற சுற்றியுள்ள ஜனங்கள் இயேசுவை கண்டு கொண்டு ஆண்டவரை அவர்களும் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிற இயேசுவை அறிந்து அவர்களும் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்புட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.